ரொம்ப தமிழா இருந்தா படிக்க முடியலையே. ஐ எம் ஃப்ரம் மலேசியா. கவிதா ஹாய். லைவ் வந்திருக்கேன். ஹாய் சொல்லுங்க. விக்கி. ஸோ ஹாய், இங்கே வா. பிக் ஃபேன் ஸ்வேதா. உங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுற ஸ்வேதா, வாங்க. இப்படி வந்தா எல்லாரும் தெரியும். இங்கே தான் லைட் இருக்கு. கட் பண்ணிட்டேன். ஹாய் 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 ஹாய். ஸோ இன்னைக்கு கேளுங்க வந்து நீங்கள் கொஷின்ஸை, நான் இன்னைக்கு பதில் சொல்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் டைமிங் லிமிட் போயிடுது. ஹலோ ஹாய் 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 மேடம், ப்ளீஸ் சே ஹாய். ஐ எம் யுவர் பிக் ஃபேன் டேனி. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே தம்பி தான். ஹாய். வி அட்மையர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வித் ஆஷா மா சிஸ்டர். அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். ஹாய் அக்கா. ஹாய். மை க்ரஷ் ஏஞ்சல் ஆன் த. ஓ, நீங்கள் தானா அது? ஹாய் மேடம், பிக்கஸ்ட் ஃபேன். யார் அது? ஓகே. ஹாய் ஹாய் பாலா. ஹாய். என்ன இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க யாருமே வர மாட்டேங்கிறீங்க. ஷாலினி தங்கச்சி சாரி பியூட்டிஃபுல். நன்றி. இந்த சாரி எங்கே மேடம் வாங்கிருக்கீங்க? நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களா அதே கடையில் தான் நானும் வாங்கியிருக்கேன். நான் எங்கே வாங்கியிருக்கணும் அதே கடையில் தான் இவங்களும் வாங்கியிருக்காங்க. த்ரெட் ஸ்டோரிஸ் பை அவல்ல வாங்குங்க. எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன்? வாங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க என் லைவ், என்னோட மக்கள் கூட. பேக்ரவுண்ட் எந்த கோவில், ஆனா இப்படி தூரமா வச்சீங்கன்னா வந்து கேட்காது. ஹெட்ஃபோன் போடுங்க. வணக்கம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உன்னோட ஃபேவரட் சாங்? என்னோட ஃபேவரட் சாங்கா? எனக்கு சாங்ஸ்னாவே கேட்க பிடிக்குங்க. அந்தந்த டைமில் வந்து வர சாங்ஸ் எல்லாமே ஃபேவரட் ஆகிடும். இப்போது வந்து ரீசெண்டாக ஊரும் பிளட் அந்த சாங் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அது ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டுட்ருக்கேன். ஹாய் ரூபினி ரோஹிணி அப்படின்னு நமக்கு ஹாய் சொல்கிறாங்க. சிஸ்டர் ஆஷாமா பற்றி லைவ்ல சொல்லுங்க. ஆஷாவை பற்றி சொல்லணுமா? இப்போ நான் உனக்கு உங்ககிட்ட சொல்றதில்ல, இல்லை இப்போ லைவ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஆஷாவை பற்றி இருங்க, நான் கடைசியாக சொல்கிறேன். எல்லாரும் ஜாயின் ஆகட்டும். ஐ எம் லாஸ்ட், கேன் யூ கிவ் மீ டைரக்ஷன் டு யுவர் ஹார்ட்? பிக்கப் லைன்லாம் எங்கேருந்து பிக்கப் பண்ணுறீங்க? ஷாலினி டெல் அபவுட் ஜார்ஜ் அண்ணா. ஜார்ஜ் வந்து எங்களோட டாடி. ஜார்ஜ் வந்து எங்களோட டாடி. ஸோ எங்கள் செட்டில் வந்து எங்களை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். எங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பர்சன்னாலும் அவர் தான். நீங்கள் லைவ் போயிட்டு இருக்கு, குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அப்படியேதான் காட்டுறேன். அக்கா யூ சோ கியூட் அக்கா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு ரூபினி உனக்கு ஹாய் சொன்னாங்க, உங்களுக்கு ஹாய் சொன்னாங்க எல்லாரும். So how are you sister? நல்லா இருக்கேன் மேம். சாரி ஃப்ரம் ஸ்வேதா. த்ரெட் ஸ்டோரிஸ் பை அவல். இருங்க, நல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா உங்ககிட்ட நான் திருப்புறேன். ஷாலினி டு யூ ரிமெம்பர் மீ? ராஜ், உங்களோட எடிட்ஸ் எங்களுக்கு வந்து எங்கள் முத்தழகுல வந்து நாங்கள் சீரியல் பார்த்ததை விட நீங்கள் போட்ட எடிட்டில் நான் பார்த்த முத்தழகு தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி கியூட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. When we can see you in big screen. இது வரைக்கும் நானே அதை பற்றி யோசிக்கல. இனி தெரியல, அப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்வேன். அக்கா ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஃபோட்டோ க்ராஸாக இருக்கா? ராகினி ரோகிணி. இங்கே வந்து ரோகிணி வந்து ஷார்ட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே பின்னாடி
இங்கே போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு சில்லிங் மோடில் இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இதனால லைவ் வரேன்னு சொன்னதுனால நான் வந்துட்டேன். இந்த பொண்ணு லைவ்ல கொசுக்கடியில் உட்கார வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு லைவ் பண்றேன் எங்களை கொசுக்கடியில் உட்கார வச்சிருக்காங்க. மக்களே ரொம்ப கொசு கடிக்குது, டார்ச்சர் பண்றாங்க. ஒரு நிமிஷம், இப்போ நான் லைவ் கட்ட அந்த டைம்ல நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். சார் பாருங்க லைவ்ல இருந்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னோட வீடியோவை தான் நடுவில் வந்து இது பண்றீங்கன்னு பார்த்தா லைவ்ல கூட இப்படி வந்து பண்றது ரொம்ப தப்பு. லோகேஷ் ஹாய். வீடியோ பாஸ் ஆயிருச்சு. ஐயோ தெரியல என்ன ஆச்சுன்னு. நெட்வொர்க் இஸ் நாட் குட் गाइस. கோசி கார்த்தியா கொசு கடிக்குது, கொசு கார்த்தியா மாறிடுச்சு. அவளே ஒரு கமெண்ட் பண்ணி அவளே சொல்லி அவளே சிரிக்கிறான். ஓ கரெக்ட்டா தான் அவ படிச்சிருக்கா. கொசு கடிக்குது. ஆக்சுவலி இங்க ரொம்ப கொசு அதிகமா இருக்கு. ஷாலு அவுட்ஃபிட் காட்டுங்க, டெலிகாஸ்ட் ஆகும் இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா. ஸோ கண்டிப்பாக வந்து அவுட்ஃபிட் பாருங்க. 4 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ஹாய் ரூபினி, டு யூ ரிமெம்பர் மீ? ரூபினி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டுறவங்க வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ ராஜ் சிஸ்டர், அவர் வந்து பேஜ், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தெரில. ப்ரோ சீரியல் சூப்பர் நடிப்பீங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் சீரியலில் சூப்பராக நடிக்கிறீங்களா ப்ரோ? அவர் நேர்லேயே ஐயோ இல்லை ஏதோ பூலா வருது காதில், பூக்கியா மாறிட்டாரு. நோ, நம்ம பூக்கியெல்லாம் இருக்க வேண்டாம் லோகேஷ். இட்ஸ் ஓகே. Thank you people. Thank you ஷாலினி ஃபேன்ஸ். அவர் நேர்லயும் வந்து நல்லா நடிப்பாரு. நேர்ல நல்லா நடிக்கிறாங்க. When will shoot get over? Can I pick up? இல்ல அது என் தம்பி தான் கேக்குறது. பிக்கப்பா தாராளமா பண்ணிக்கோ, எனக்கு இன்னைக்கு பெட்ரோல் செலவு கன்வென்ஸ் மிச்சம். ஸோ தயவு செஞ்சு அது பண்ணிக்கோ. மாங்காடு தான். ஹாய் 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 ஹலோ ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரணும். ரொம்ப கம்மியாக வந்து இது வரைக்கும் ரொம்ப கம்மியாக இவ்வளோ பேர் ஜாயின் ஆகி நான் பார்க்குறேன் என் லைவ்ல. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அப்படிலாம் போடல. அப்படி வந்து நம்மள வந்து இந்த சீன்ல வந்து விடுவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நோ, எனக்குலாம் ஐடியாவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 2 hours வந்து ஒரு ஷார்ட்டுக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டோம். நாங்கள் அதில் அங்கேயே போய் அதுலேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் லைவ் வர முடியல. வாட் டைம் என்ன நான் உண்மையாகவே வர மாதிரி கேட்குறேன். ஓகே, அப்புறமா பேசிக்கலாம். சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட்டுக்கு போக போகிறேன். ஆமா, எங்கெங்கே பாருங்க, இங்க மட்டும் பாருங்க. ஸோ யாரோ வந்து ஆட் பண்ண கேட்டிருக்கீங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க லோகேஷ். ஓகே கைஸ் பாய். நாங்கள் எல்லாரும் ஷார்ட்டுக்கு போகிறோம். போயிட்டு வந்து ஆஷா பற்றி லைவ்ல சொல்லுங்க. ஆஷாவை பற்றி நான் சொல்கிறது. ஆஷா வந்து என்னோட ரொம்ப வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவளுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நான் தான். எனக்கும் வந்து அவள் தான் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம். எனக்கும் அவள் தான் வந்து ஃப்ரெண்டு. ஸோ ஆஷா கூட நாங்கள் பாஷா போட மாட்டோம், ரேடியோ ரூம் தான் போவோம். எல்லாம் நல்லதா. ஓகே, இங்க லைட் செட் பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து இப்படி திரும்புறேன். இந்த லைட் சூப்பரா இருக்கு. இதுல பண்ணிருக்கலாம் அப்பத்துல இருந்து. அதான் லைட்டே வச்சிருக்காங்க. லைக் a wow. thank you பா. wow looking like a wow. வர்ஷா எங்க? வர்ஷா யாரு? அவங்களோட பேரா? அவங்க இல்லைங்க இங்க. ஹாய் அக்கா. ஹாய் ஹாய் ஹாய். சரி ஓகே பாய். நான் வந்து ஒரு நல்ல டைமிங்கில் ஷூட் இல்லாத டைம் நான் வந்து லைவ் வரேன் நெக்ஸ்ட் டைம். பாய், சி யூ, டாடா. லோகேஷ் பாய் சொல்லிடுங்க. பாய் பீப்பிள், பாய். பாய் சொல்லிடு. சுத்தமா ஹாய், நான் பிஸ்கட்டோட இருக்கேன். நீங்க எல்லாம் டீ குடிச்சிருக்கீங்க நம்புறேன். ஹாய். இல்லைன்னா வாங்கி தருவீங்களா? முடியாது, வாங்க மீட் பண்ண வந்தா வாங்கி தரலாம். பாய் சொன்னா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இப்போ பாய் சொல்லும் போது இவ்வளவு பேசுறீங்க. இது நான் லைவ்ல இருக்கும்போது பேசினா நான் கிட்ட குடிச்சிட்டு. ஆமா, இன்னும் 4 பேர் இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க. சிந்துவோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டு வந்துருப்பாங்க.
அந்த மாதிரி மணமகளே வா டீம் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தளபதி அவங்களுக்கு பூக்கி அனுப்பிவிடும். தளபதி என்கிட்ட கேட்டா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரா லோகேஷ். தளபதி ஆரியாவா இப்படி ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லடி. நைஸ். ஓகே ஜென்சி கிட்ஸ். அவ ஜென்சில என்னோட 4 வயசு பெரிய பொண்ணு. நீயே சொல்லி மாட்டிக்காத. நான் குட்டின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் பத்தியா கேஷுவலா. எஸ்கே அண்ணா. ஓகே நைஸ். எனக்கு தளபதியும் பிடிக்கும் தலையும் பிடிக்கும். எனக்கு தளபதி சீன்ல பிடிக்கும். தலையோட இந்த உண்மையா அவர் இருக்கிற அந்த போடுற லவ் பண்றது இந்த கார் ரேசிங் அதெல்லாம் வச்சு அப்படி பிடிக்கும். ஓகே கைஸ், என்னை வந்து இன்னொரு 2 minutes கூப்பிடுவாங்க. நான் அதுக்குள்ளே போயிட்டு கிளம்புறேன். நான் ஃப்ரெண்ட் ரஷிகா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ரஷிகா ஹாய். ஹலோ, எப்படி இருக்க? நெக்ஸ்ட் யூனிஃபார்ம்ல வாங்க. எஸ், இன்னைக்கு கோவிட் நாங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த புடவை கட்டுறேன் இந்த சீரியல்ல. ஆஷா எப்போ சென்னை வருவாங்க? ஆஷா ஒரு சென்னை வந்துருவாங்க. எஸ்கே சாங் ப்ளீஸ். எஸ்கே சாங் யாராவது ஏதாவது சொல்றீங்களா? என்ன செஞ்சுட்டா என்ன செஞ்சுட்டா ஒரு அதுக்கப்புறம் தெரியாது. Okay, love you too. Okay guys. Okay, bye. See you. என்னால பேச முடியல ஏன்னா நான் வந்து ரொம்ப சிக்கா இருக்கேன் இன்னைக்கு. அதனால bye. See you. 1 month to go for your birthday, Shalini. Wow, thank you so much. நான் very excited ஆயிடுவேன் birthday பத்திலாம் பேசிட்டாங்கன்னா. இந்த பிக் சூப்பரா பவரா நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். ஆனா எனக்கு ஷூட் இருக்கும் அன்னைக்கு. அங்கேயும் பவரா? லோகேஷ் ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க, பட் என்னால இன்னைக்கு வந்து கம்பெனி கொடுக்க முடியல யாருக்கும். இட்ஸ் ஓகே. மிஸ் யூ அக்கா. பாய் காய்ஸ், மிஸ் யூ டூ. பேச முடியல, குரல் வர மாட்டேங்குது. ஒரு லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வராம விட்டுட கூடாது அப்படின்னு அந்த காரணத்தினால இன்னைக்கு நான் லைவ் வந்துட்டேன். Bye, bye, bye. See you. I am Malish. I love you. I love you guys. ஆஷா எப்போ சென்னை வராங்க? ஆஷா இன்னொரு 2 daysல வந்துருவாங்க. Okay. Bye. Hi செல்ல அக்கா. Hi March 21st. Raj. Thank you. கூட இருக்கவங்களுக்கே தெரியாது என் பர்த்டே எப்போன்னு. லோகேஷ் என் பர்த்டே எப்போ சொல்லுங்க? என் பர்த்டே எப்போ? என் பர்த்டே எப்போ? பேசிக்கலி வந்தீங்கல்ல லாஸ்ட் இயர், சொல்லுங்க. பர்த்டே அன்னைக்கு நாங்க வரல. பார்ட்டி வாஸ் ஆன் a different date. You threw party on a different date. அதுவே தெரியலையா? பர்த்டேக்கு தான் வந்தீங்களே. 12 மணிக்கு உங்க எல்லாரையும் தான் பார்த்தேன் நானு. ஏப்ரல் 18th கை கூடுறா நல்ல தங்கச்சி. மார்ச் 18th March 22nd. சூப்பர் நைஸ். தேங்க் யூ ராஜ். தூரமா இருக்காங்க அவங்களே வந்து கரெக்ட்டா சொன்னாங்க. மார்ச் 21st என் பர்த்டே. நான் 22nd க்கு 21st எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்? 12 மணி ஆனாலும் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கேட்டது என் தப்பு, மன்னிச்சிருங்க 2 பேரும். நீங்க 2000 பிஃபோர் பர்த்டே இல்ல 2000 ஆஃப்டரா? ஆக்சுவலி பொண்ணு கிட்ட வயசே கேட்க கூடாது, பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்காக சொல்றேன். நான் வந்து 2K கிட், 2000 born. எங்க ஊர் 9th ஆரோ 10th ஆரோ சொன்னாங்க. யார் அவரு ஜாயின் பண்ணல. ஷாலினி அக்கா ஃபிட்ட தொப்பை குறைக்க டிப்ஸ். அந்த டிப்ஸ் தெரிஞ்சா நான்லாம் ஓஹோட்டு இருப்பேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிடணும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், அண்ட் ஒரு இல்லை நல்லாவே சாப்பிடலாம், ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, அண்ட் ஒரு 7 o'clock உங்களோட டின்னரை முடிச்சிடுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த டயட்டில் தான் அப்பப்போ இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது அவ்வளோதான். ஓகே, ஐ எம் born 2003. ஓகே, நைஸ். ஓகே கைஸ், பாய், see you.
ஓகே என் டைரக்டர் வந்து அங்கேருந்து பார்க்குறாரு. டச் அப் பண்ணாமல் என்ன பண்ணுற அப்படி அந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்க்குறாரு. அப்போது நம்ம ஏஜ் தான், ஒரு லவ் லெட்டரை போட்டுற வேண்டியது தான். Okay guys, bye, see you. Guys, bye சொல்லுங்க. Bye 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 bye. ராவணா ராம் பத்தி சொல்லுங்க. ராவணா அவர் வந்து நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல மனுஷன், நல்லவர். ஓகே கைஸ், பாய். போதும், நான் ரொம்ப நேரம் பாய் சொல்கிறேன். கொஸ்டின் வந்தது தவிர்க்க முடியாமல் நான் வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கேன். கூப்பிட்டாங்களா? எப்போ ஷார்ட்டு? அவ்வளோ பிஸி இல்லைம்மா, கட் பண்ணிட்டு இது வந்து வேறொன்னே தாக்குறாங்க என்ன. ஓகே கைஸ், பாய், see you. நான் வந்து ஒரு கரெக்டான டைம்ல ஃப்ரீயா இருக்கும் போது லைவ் வரேன். பாய். அக்கா லைஃப்ல ரொம்ப முக்கியமான உறவு என்ன? தாலி கொடியா இல்ல தொப்புள் கொடியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. உங்க அம்மா மட்டும் தான். ஓ, அதுதான் வந்து தொப்புள் கொடியா? ஓகே, ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் உறவு தான். உங்களை நம்பி யார் வராங்களோ அவங்க வந்து இம்பார்ட்டன்ட்டா. ஸோ அவங்க உங்களை நம்புறாங்கன்னா நீங்களும் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து லவ் கொடுங்க. அம்மாவா இல்லை ஒய்ஃபா அப்படிலாம் முதல்ல பார்க்கவே கூடாது. எல்லாருமே ஈக்குவலாக பாருங்க, ஈக்குவலாக லவ் கொடுங்க, நிறைய லவ் கொடுங்க. காசா பணமா தாராளமாக அப்படியே அள்ளி கொட்டி கொடுங்க. ஆனால் ஏமாந்து போகாதீங்க. சிஸ், உங்கள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அல்ல மிஸ் பண்ணுறோம். நீங்க எனக்கு கூட பிறந்த அக்காவா இருப்பீங்களா இல்லையா சொல்லக்கா? கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அக்காவா இருந்து என்ன பெருசாக்காம நான் உங்களுக்குலாம் வந்து ஒரு ஃப்ரெண்டா நம்ம இருக்கலாம். கண்டிப்பா அக்கா அக்கான்னு சொல்லும் போது ஒரு மாதிரி வயசாகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா வயசையும் நான் ஃப்ரெண்ட் ஆக்கிப்பேன். ஓகே, இங்க வந்து இவர் தான் எங்க டைரக்டர். இங்கே தான் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஷார்ட் இல்லாததுனால நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ அவர் உள்ளே நடந்து போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு தான் அடுத்து கேமரா ஷார்ட். ஐ எம் ஆல்சோ ஃப்ரெண்ட். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹியூரி. ஓகே கைஸ், நாளை சந்திப்போம். பாய், சென்று வருகிறேன். நிறைய பாய் சொல்லிட்டான். ஆஷா வந்த உடனே லைவ் வாங்க. ஓகே, ஆஷா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியாக அவங்கள வச்சுக்கிற இதில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைவ் வரோம். யூ ஆர் so kind சிஸ்டர். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பாசமாக பேசுனீங்கன்னா நான் லைவ் விட்டு போக மாட்டேன். அதுக்காக எதாவது திட்டிலாம் ஏதாவது அமைச்சர் போறீங்க இருக்கேன்றத சொல்கிறேன். ஹாய் சிஸ்டர், ஹவ் யூ? நான் நல்லா இருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே கைஸ், போதும், பாய், டாடா. இல்லை, இன்னொரு வாட்டி பாய் சொல்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஃபேன் அக்கா. நீங்க தான் எப்போதும் செல்ல அக்கா. யாரோ வசந்த். ஹாய் வசந்த். ஹலோ. see you guys, bye. ஓகே சிஸ்டர், பாய், டேக் கேர், தேங்க்யூ. இந்த மாதிரி ஃபேன் பேஜுக்கெலாம் வந்து ஒரு தனி நல்ல மனசு இருக்குது உங்களுக்குமே. எங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து காமிக்கிறீங்க அண்ட் எங்களுக்காக எஃபர்ட் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேன் பேஜ் ஒரு 2-3 நாள் வந்து இன்ஸ்டாகிராம் வரலனா கூட எங்கே போயிடுறீங்க அக்கா, எங்கே காணும் உங்களை அப்படின்லாம் வந்து தேடுறீங்க. அதெல்லாம் வீட்டில் வந்து வீட்லேயே தேட மாட்டேங்கிறாங்க இப்போது இந்த காலத்தில். எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிப்பாங்க. எதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் சிரிக்கிறீங்க? நான் வந்து டைவர்ட் ஆகிறேன். ஸோ ஃபேன் பேஜுக்கு வந்து எனக்கு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. தேங்க்யூ கைஸ். நீங்கள் இங்கே வந்து டூ மச் ஆஃப் அப்டிகல்ஸ். லோகேஷ், நான் பண்ணுவேன்.
ஹாய் ஓய் ஓய் ஏ பாய் பா. நீ ஒரு நாள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு வாங்க செல்ல அக்கா. நான் வந்து கண்டிப்பாக வருவேன். எனக்கு வந்து வெளியில் போகிற இடத்துலாம் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறைய ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ கண்டிப்பாக வரேன். அவங்களுக்கு உங்கள் ஃபேன்ஸ் பார்த்து பொறாமை ஷாலினி. என்னோட அப்படியே அந்த லவ் வந்து எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அப்போது லைவ் வாங்க, அப்பப்போ லைவ் வாங்க. கண்டிப்பாக வரேன். ஓகே 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 ஓகே. உங்கள் நேட்டிவ் நான் சென்னை தான். ஓகே கைஸ், see you, bye. மறுபடியும் பாய். எனக்கு அப்படி கடைசியாக உங்களை ஹாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் போக மனசு வரல. நீங்க போங்க. ஓகே பாய். அவங்களே போங்க. இந்த வீடியோ போடுங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி. ஓகே, கொஞ்சம் வியூஸ் நிறைய வருமா? இல்ல நம்ம வந்து இந்த வாட்டி எனக்கு குரல் சரியில்லை, பேச்சு சரியில்லை. அதனால நான் வந்து நல்ல லைவா சூப்பரா வந்து வீடியோ போடுறேன். லோகேஷ் அவாய்ட் பண்றவங்கள அவங்க வந்து நாங்களே சொல்றோம் சரி போங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். யூ ஆர் மை கிரஷ். தேங்க்யூ. சீரியல் நேம் மணமகளேவா. 12:30க்கு சன் டிவியில் வரும், கண்டிப்பா பாருங்க. இவர் வந்து ரொம்ப லைவை டிஸ்டர்ப் பண்றாரு. இப்படி இதோ போட்டோ எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் லைட்டை வந்து முகத்துக்கு முன்னாடி வச்சு மறைச்சு. நான் தப்பா சொல்லல, டைம் பாய் சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஓகேங்க பாய்ங்க. பாய். நான் பண்றேன். பாய்.